பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 52வது நாள் ஜெபத்துல 6வது நாள்ல இருக்கிறோம். கட்டுவோம். பாழாய் கிடக்கிறதை எழும்பி கட்டுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். நம்ம தலைப்போட வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமேன். ஆமாங்க. இந்த வசனத்தின்படி இன்னைக்கு கர்த்தர் என்ன பேச போறாரு அப்படின்னா, இந்த 6வது நாள்ல நேற்றைய தினத்துல பார்த்தோம். நெகேமியா ஜனங்களை திடப்படுத்தினாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எழும்பி கட்டுவோம் அப்படின்னு தங்களுடைய கைகளை அவங்க திடப்படுத்தி கொண்டாங்க. அதே போல இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 6வது நாள்ல அப்படி திடப்படுத்தின எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த காரியத்தை கட்டணும். பாழா கிடக்கிற காரியத்தை சேர்ந்து கட்டணும். அவங்களுக்கு அழகா பிளான் போட்டு என்னென்ன காரியம் பிரிச்சு கொடுக்கணுமோ அந்த காரியத்தை எல்லாம் நம்ம பிரிச்சு கொடுக்கும்போது அவங்க தங்களுடைய வேலை என்னதென்று அறிந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீக்கிரமே பாழாய் கிடக்கிறது எல்லாம் கட்டப்படுங்க. ஏன்னா அந்த அலங்கம் கட்டி முடிக்க இவங்களுக்கு 52 நாள் தான் ஆகுது. இந்த காரியம் முன்னாடியே நெகேமியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ராஜாட்ட இவ்வளோ நாள் நான் போயிட்டு வர்றதுக்கு ஆகும்னு சொல்லிட்டு அப்பவே பிளான் போட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்றாரு, ஒரு காரியம் நீங்க எழும்பி கட்ட வேண்டும் அப்படின்னா கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிளான் போட்டு அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா பாழா கிடக்கிற காரியத்தை எழுப்பி கட்ட முடியுங்க. இந்த நெகேமியா 52 நாட்கள்ல ஒரு அலங்கத்தை திருப்பி கட்ட முடிஞ்சுன்னா ஒரு கூட்டத்தை ஜனத்தை வச்சு உங்களுடைய காரியத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு கர்த்தர் இடத்துல கேளுங்க, எந்தெந்த ஆட்களை எழுப்பணும், யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி இது பண்ணும்போது கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவாருங்க. இன்னைக்கு ஒரு வேத பகுதியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். ஆமேன். இங்க எல்லாரும், அதாவது கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சியோனிலே துயரப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்ந்து நெடுநாளா பாழா கிடக்கிற காரியத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடக்கிற காரியம் அவங்க எல்லாரும் கட்டி அது எப்படி இருக்குன்னா புதிதாய் கட்டினது போல இருக்காங்க. இதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு நான் என்ன பேசுறாரு அப்படின்னா, தலைமுறை தலைமுறையா சில காரியம் நம்மளுக்கு பாழாய் கிடக்குங்க. அது வியாதியா, பரம்பரை வியாதி இருக்கலாம், இல்ல பரம்பரை சொத்து நம்மளுக்கு முடிவு வராம இருக்கலாம், இல்ல வீடு காரியம் கட்டணும்னு நினைச்சவங்க கட்ட முடியாம போயிருக்கலாம், இல்ல ஏதோ காரியம், என்னென்ன காரியம்ன்றது பாழாய் கிடக்கிறது உங்களுக்கு கர்த்தர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு நெடுநாளா அது செய்யாம இருக்கும், கிடைக்காம இருக்கும். அந்த காரியம் தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடக்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீங்க எழும்பி எல்லாரும் சேர்ந்து கட்டும்போது அந்த காரியம் புதிதாக தோன்றும். பழசார் கட்டுனது போல தெரியாது, நம்ம திருப்பி கட்டுனது போல தெரியாது. புதிதாக அந்த இடத்துல நம்ம கட்டணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நெடுநாளா பாழா கிடக்கிற இந்த சரீரம், நெடுநாள் சுகர் பிரச்சனையோ இல்ல எந்த ஒரு பலவீனமோ ரொம்ப நாளா இருக்கு, இதை சரி செய்ய முடியவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஜெபத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கும் போது இந்த ஜெபத்தின் முடிவில் அந்த வியாதி இல்லாம போயிடும். உறுப்புகள் செயலிழந்து இல்ல உறுப்புகள் பாதிப்படைந்து இருந்தா எல்லாமே புதிதாய் மாறும். கர்த்தர் சொல்றாருங்க, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ண கர்த்தரால முடியும் அப்படின்னா நம்மளுடைய பலவீனமான பார்ட்ஸை எல்லாத்தையுமே புதிதாக மாற்றுவதற்கு கர்த்தர் கண்டிப்பா செய்வாருங்க, உதவி செய்வார். எல்லாருமே நம்ம தான் காரியத்தை நடப்பிக்கணும். ஒன்று சேர்ந்து காரியத்தை நடப்பிக்கும் போது பாழாய் கிடக்கிற காரியங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறு ஜாதியார் நின்று கொண்டு, அதாவது ஏசாயா 61:5 மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்க வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமீன். இந்த வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் எழும்பி கட்டுறாங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனம், அதாவது நம்ம நேற்றைய
நேற்றைய தினத்துல பார்க்கும்போது சன்பலாத், தொபியார் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எழும்பி கற்றத பார்க்கும்போது நிந்தித்தாங்க, பரியாசம் பண்ணினாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாரி ஜனங்கள் வந்து கண்டிப்பா ஒரு கூட்டத்தா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வேலைக்காரர்களா, பண்ணை ஆட்களா இருப்பாங்க. நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆசாரிய கூட்டமாகவும், தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று அழைக்கப்படுவீர்கள்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு விரோதமா செயல்படுறவங்க, நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வேற ஒரு பக்கத்துல பண்ணை ஆட்களா இருப்பாங்க, வேலைக்காரரா இருப்பாங்க. ஆனா நம்ம கர்த்தருடைய வேலைக்காரர்களாக மாறுவோம். கண்டிப்பா கர்த்தர் இந்த காரியத்த செய்வாருங்க. நம்மளுக்கு எழும்பி கர்த்தருடைய காரியத்தை எழும்பி கற்றவங்களுக்கு வந்து கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்னு மற்ற ஜாதிகளின் செல்வத்தை நம்ம அனுபவிப்போம். கர்த்தர் நம்மள மென்மேலும் ஆசீர்வதிப்பாருங்க. அதே காரியம் தான் நெகேமியாலையும் அங்க சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கடைசியில யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ, சன்பலாத், தொபியா நிந்தித்திருப்பாங்க. அவங்கள பார்த்து நெகேமியா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவர்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடன் சொன்னேன். ஸோ சன்பலாத், தொபியாட்ட உங்களுக்கு இதுல எந்த ரைட்ஸுமே இல்ல, எந்த பார்ட்ஸும் இல்ல, எந்த பங்கும் இல்ல அப்படின்னு அழகா அங்க நெகேமியா வந்து சொல்றாங்க. நம்ம எழும்பி கட்டும்போது கர்த்தருடைய ஆசாரியர்கள் எனப்படுவோம். நமக்கு விரோதமா செயல்படுகிற எல்லாருமே பண்ணையாட்களாக, வேலையாட்களாக இருப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த 6வது நாள்ல நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எழும்பி கட்டணும் அப்படின்னு சொல்றாருங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும்போது, அவங்கவங்க அவங்களுடைய வேலைய வந்து பார்ப்பாங்க. அவங்கவங்க அவங்களுக்கு என்ன வேலை குடுத்துருக்கோ, அது எல்லாத்தையுமே அழகா கட்டி முடிப்பாங்க. கட்டி முடிச்சு 52 நாட்கள்ல எல்லாத்தையும் கட்டி முடிப்பாங்க. அதே போல தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறது. நீங்க எழும்பிட்டீங்க. உங்களோட சேர்ந்து ஒரு கூட்ட ஜனத்த ஆயத்தப்படுத்தி எழுப்பிட்டீங்க. உங்களோட சேர்ந்து வேலை செய்ற அந்த நபர்கள தெரிந்து கொண்டு, அவங்களோட சேர்ந்து எழும்பி கட்டுங்க. கர்த்தர் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார். நீங்க ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவீங்க. தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்று அழைக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இதற்கெல்லாம் செய்றோமே, இதற்கு என்ன பலன் அப்படின்னா, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்க லட்சைக்கு பதிலாக அவர்களுடைய பாகத்துல சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய பாகத்துல நீங்க சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பா கர்த்தர் நம்மள என்றைக்கும் கைவிட மாட்டாருங்க. பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் பாழாய் கிடக்கிற காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 6வது நாள்லயும் தகப்பன் நீங்க எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களோடு சேர்ந்து எழும்பி கட்ட ஜனங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே எங்களுக்கு அப்பா தகப்பனே, எங்க கைகளை நாங்க திடப்படுத்தி ஒன்றாய் சேர்ந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்க லட்சைக்கு பதிலாக தகப்பனே எங்க பாகத்துல நாங்க சந்தோஷப்படணும். எங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தகப்பனே இரட்டத்தனையான பலனை அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. இந்த 52 நாள் அளவும் ஒரு நாள் கூட தகப்பனே தடைப்பட்டு போகக்கூடாது. என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவரை எல்லாரையும் நீங்க உம்முடைய கரத்துல எடுத்துக்கொண்டு பயன்படுத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.